रहमतुल्लाहि ताला बरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि व सहबिहि अजमईन। अम्मा बाद। अल्हम्दुलिल्लाह। தினந்தோறும் இஸ்லாமிய விஞ்ஞானிகள் என்ற தலைப்பில் நேற்று ஒரு நபரை பற்றி என்ன செஞ்சுருந்தோம், பார்த்துருந்தோம். இப்போ அதனை தொடர்ந்து இன்னைக்கு யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்த அந்த இஸ்லாமிய பொற்காலத்தில் வாழ்ந்த அந்த 7 அந்த நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்த அப்துல் மாலிக் இப்னு குரைப் அல் அஸ்மாயி அப்படிங்கிற அந்த இமாம் பற்றி தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவங்க வாழ்ந்த காலம்ன்றது 7 நூற்றாண்டு வரைக்கும் என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா, இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருந்தது. இவங்களுடைய தந்தை யார் அப்படின்னா, குரைப் சமூகத்தை சார்ந்த அபூபக்கர் அவருடைய மகன் சயீத், அவங்களுடைய மகன் தான் யார் அப்படின்னா இவங்க அல் அஸ்மாயி அப்படிங்கிறவங்க. இப்போ இவங்க எங்க படிச்சாங்க, எங்க வளர்ந்தாங்க அப்படின்னா, ஈராக்கில் உள்ள பஸ்ரா அப்படிங்கிற அந்த ஊர்ல இருந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இவங்க படிச்சு இவங்களுடைய வாழ்வாதாரம், இவங்களுடைய கல்வியெல்லாம் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா மேற்கொண்டு இருந்தாங்க. இப்போ இவங்களுடைய ஆரம்பத்துல நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயமா தான், அதாவது நம்ம ஒன்று விளங்கிக்கிறணும், நம்ம என்ன செய்யலை அப்படின்னா பயான் பண்ணலை. இப்போ அதாவது தினந்தோறும் ஒவ்வொரு ஆட்களுடைய விஷயங்களை ஒரு சின்ன நோட்ஸா தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் என்ன செய்யறோம்னா கொடுக்குறோம். அதனால நீ கவனிக்காத மாதிரி இருக்கிறதாவோ கஷ்டப்படையே தேவை இருக்காது. சின்ன பாயிண்ட்ஸ் நாள்தோறும் டெய்லி ஒரே ஒரு ஆளை பத்தி சின்னதா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுன்னு எடுத்துட்டோம்னா அது நிறைய இருக்குது. நம்ம முழுவதுமா பார்க்க போறது இல்லை, சின்னதா அவங்க யாரு, எந்த நூற்றாண்டு, என்ன படைச்சிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் இல்லையா, ஒரு இஸ்லாத்துல யாரு பெரிய ஆளா இருக்கிறாங்க கேட்டா நமக்கு சொல்ல தெரியாது. யார சொல்லுவோம் நம்ம, இஸ்லாத்துல புரட்சி செஞ்சாங்க, இதைதான் கண்டுபிடிச்சாங்க. இப்ப நமக்கே லைட்டை கண்டுபிடிச்சா யாருன்னு கேட்டா சொல்ல தெரியும், கரண்டை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டா சொல்ல தெரியும், மொபைலை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டா சொல்ல தெரியும். இது மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்களே இஸ்லாத்துல உள்ள லிஸ்ட்ல இல்லாதப்போ நம்ம எப்படி மற்றவங்களுக்கு இஸ்லாத்துல உள்ளவங்க கல்வியில இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால ஒரு சில நபர்கள் பற்றி நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கணும். முழுமையா இல்லாட்டினாலும், முழு வாழ்க்கையில டாப் டு பாட்டம் இருந்து தெரியலனாலும், அவங்க யாரு, அவங்க பேர் என்ன, அவங்க எந்த நூற்றாண்டுல வாழ்ந்தாங்க, அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, எதனால அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க புகழ் பெற்றவங்களா மாறினாங்க, ஒரு சின்ன சின்ன ஹிண்ட் தான் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்கா அது என்ன செஞ்சிடும், நமக்கு சேவ் ஆயிடும். சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆள் யாரு, அப்துல் மாலிக் இப்னு குரைப் அல் அஸ்மாயிங்கிற பத்தி என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இப்ப இவங்க சின்ன வயசுல என்ன செய்யறாங்கன்னா கல்வியில ஆர்வமா இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது அதுதான். அதாவது எல்லாருமே புகழ்பெற்று இருக்கிறாங்க இல்லையா, புகழ்பெற்று அவங்க இருக்கக்கூடிய காரணம் என்னன்னா அந்த ஆர்வமின்மை தான். அந்த சூழ்நிலையோ இல்ல படிக்கக்கூடிய அந்த நாலேஜ் எனக்கு இல்லை, நமக்கு நம்மளே சொல்லிக்கிறதோ, இல்லை என்னை எங்க படிக்க வைக்கல அது மாதிரி சொல்லிக்கிறதோ, எங்க வீட்டுல படிக்க வைக்கல, நான் ஸ்கூலுக்கு போல, நான் போன ஸ்கூல்ல உள்ள குறைச்சல், அங்க இங்கிலீஷ் மீடியம் இல்ல தமிழ் மீடியம், இந்த மாதிரி நம்ம பல காரணங்கள் இப்ப நம்ம சொல்லியிருந்தாலும் நம்ம விளங்கணும், இதுக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லா பெருமக்களுமே என்னதுன்னா அவங்க படிப்புல எவ்வளவு முக்கியத்துவம் காட்டுனாங்கிறதா. அதனாலதான் அவங்க இப்ப வரைக்கும் என்ன செய்யப்படுறாங்கன்னா புகழப்படுறாங்க. பல்லாயிரம் ஆண்டுகள் கழிஞ்சு போனாலும் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு இன்று நம்ம பேசிட்டு இருக்க காரணம் அதுதான். இப்ப இவங்களுடைய ஒரு பழக்கம் என்னன்னா, இவங்களுடைய செல்வத்தை எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா புத்தகம் வாங்குறதுக்காகவே செலவு பண்ணாங்க. இவங்களுடைய செல்வத்தை எல்லாமே என்ன செஞ்சாங்க, நம்மளுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. அந்த வருஷத்தினுடைய பாட கித்தாபை வாங்க சொன்னாலே நமக்கு யோசனையா இருக்கும். உதாரணமா ஒரு ஒரு 3/4 வருஷம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த கித்தாபை வாங்கினா நமக்கு சிந்தனை இருக்கும், எதுக்கு இதை வாங்கணும், இன்னும் ஒரு 2 மாசத்துல முடிஞ்சிடும் இல்லையா நம்ம யோசிப்போம். இதையும் தாண்டி இப்ப வீட்டை ஒதுங்க வைக்கிறாங்க. பெருனா வந்துச்சுன்னா என்ன செய்வோம், வீட்டை கிளீன் பண்ணுவோம், பழைய பொருட்கள்ல போடுவோம். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், பழைய பொருட்கள்ல போடுறதுல முதன்மை பெற்ற இடமே என்னதுன்னா புத்தகமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இடக்கடையில தயாஸ் மிஷின்ல எதுதான் நம்ம வச்சிருப்போம், புக்கை தான் வச்சிருப்போம். இப்ப அப்படிப்பட்ட இருக்க நிலைமை நம்ம நிலைமையா இருக்கையில இந்த இமாம் எப்படி இருந்தாங்கன்னா அவங்களுடைய எல்லா செல்வத்தையுமே எதுக்காக தான் செலவு பண்ணியிருக்காங்க, புத்தகங்கள் வாங்கி படிப்புக்காகவே என்ன செஞ்சிருக்காங்கன்னா செலவழிச்சிருக்காங்க. எந்த அளவு செலவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச சுற்று வட்டாரத்தில் உள்ள ஒருத்தவங்க சொன்னாங்களா, இப்படியே புத்தக வித்து என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது, எல்லா புத்தகத்தையும் வித்து என்ன செய்யுங்க தொழில தொடங்குங்கன்னு சொன்ன உடனே இவங்க என்ன தெரியுமா செஞ்சிருக்காங்க, இவங்க கூட மத்தியில நம்ம இருந்தோம்னா நம்மள புக்கை விற்க வைக்கிறாங்க சொல்லி இவங்க அந்த நாட்டை விட்டு என்ன செஞ்சுட்டாங்கன்னா போயிட்டாங்கன்னா. அதாவது புத்தகத்தை விட்டு தொழில் செய்யும் சொன்னதுனால இவங்களுக்கு மத்தியில இருக்க வேண்டாம்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, அந்த இடத்தை காலி பண்ணி என்ன செஞ்சுட்டாங்கன்னா போயிட்டாங்க.
அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, இல்முனுடைய தேட்டத்துல இருந்திருக்கிறாங்க. இப்ப அப்படி போகக்கூடிய அந்த போனாங்க இல்லையா, அந்த மாதிரி போனதுனால தான் அவங்க எந்த அளவுக்கு ஒரு பிரபலியம் ஆயிட்டாங்கன்னா, அவங்க இந்த மனித உடல்கள் சம்பந்தமான விஷயத்துல இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, சிறந்த ஆளுகளா விளங்கியிருக்காங்க. அப்புறம் விலங்குகள் சம்பந்தமான விஷயத்துல விலங்கியல் சொல்லுவோம் இல்லையா, ஜூவாலஜி சொல்லுவோம் இல்லையா, அதுல இவங்க சிறந்தவங்களா விளங்கியிருக்காங்க. அரபு கவிதை நிபுணர்களை இவங்க விளங்கியிருக்கிறாங்க. அந்த காலத்துல இவங்க வாழக்கூடிய அந்த சமகாலத்துல 3 முக்கியமான அரபு இலக்கண கவிஞர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. அந்த 3 முக்கியமான அந்த நேரத்துல அந்த சமகாலத்துல அந்த அந்த உலகத்துல ஜெனரேஷன்ல இருந்த 3 பேரு, அந்த 3 பேர்ல ஒரு ஆள் யார் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த இமாம் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இருந்திருக்கிறாங்க. அப்ப காரணம் என்னன்னா அவங்க அந்த கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம். ஒரு பார்ட் இல்லாம எல்லா விஷயங்களுமே என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா படிச்சிருக்கிறாங்க. தாவரம் சம்பந்தமாக படிச்சிருக்கிறாங்க, புவியியல் சம்பந்தமா என்ன செஞ்சிருக்காங்க, படிச்சிருக்கிறாங்க, விலங்கியல் சம்பந்தமா படிச்சிருக்காங்க, மனித உடல்கள் சம்பந்தமா படிச்சிருக்கிறாங்க, அரபி இலக்கணங்கள் சம்பந்தமா என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காங்க. இப்படி எல்லா இல்முகளையும் கற்றதுக்கு அப்புறம் இவங்க போறாங்க. இப்ப போகல என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஹாரூன் ரஷீத் மன்னர் அவங்களோட அவையில உள்ள ஒரு அமைச்சர் என்ன செய்யறாங்கன்னா இவங்களை பாக்குறாங்க. பார்த்து இவங்களோட இல்மு நாலேஜ் தெரிஞ்சு என்ன செய்யறாங்க, மன்னர் கிட்ட கூட்டு போனதுக்கு அப்புறம் மன்னர் என்ன செய்யறாங்கன்னா அவங்களோட 2 மகன்கள் அல் அமீன் அல் மஅமூன் சொல்லக்கூடிய ஹாரூன் ரஷீதினுடைய 2 மகன்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா இவங்கள ஆசிரியரா என்ன செய்யறாங்க அப்படின்னா போடுறாங்க. இது மட்டும் அல்லாம நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த இமாம் எதுல தேர்ச்சி பெற்றவங்களா இருக்காங்க, அரபு இலக்கணத்திலையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா புகழ் பெற்றவங்களாங்க. அதுல ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய விளக்கங்கள் கொடுக்கிற அளவுக்கு இவங்க இருந்தனால ஹாரூன் ரஷீத் மன்னரே என்ன செய்வாங்கன்னா தினமும் நைட்டு இவங்க கூட உட்கார்ந்து இதுக்கு முன்னாடி உள்ள அந்த அரபு கவிதைகள் பத்தி என்ன செய்வாங்கன்னா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அரபு கவிதைகள், அதுல உள்ள அர்த்தங்கள், அதுல உள்ள இலக்கணம், அரபு இலக்கணம், இது சம்பந்தமான விஷயங்களை தொடர்ந்து இந்த இமாம் கிட்ட என்ன செஞ்சிருவாங்களா, ஹாரூன் ரஷீத் அவங்க என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்யறாங்க, பல்வேறு விஷயங்களை பல்வேறு விதமான இல்முகளை என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க. ஒரு நேரத்துல என்ன செய்யப்படுதுன்னா ஒரு போட்டி வைக்கப்படுது. ஹாரூன் ரஷீத் மன்னர் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு போட்டி வைக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல ஒரு பிரபலியமான இருந்த ஒரு இமாமுகளையும் ஒரு ஆராய்ச்சி ஒரு விஞ்ஞானியை கூப்பிட்டு ஆராய்ச்சியாளரை கூப்பிட்டு இவரையும் கூப்பிட்டு ஒரு குதிரையை காமிச்சு இந்த குதிரையினுடைய எல்லா பார்ட்ஸுக்குமே குதிரையில உடல் உறுப்புகள் இருக்கும் இல்லையா, எல்லா உறுப்புகளுக்கும் என்ன செய்யுங்க, பெயர் சொல்லுங்க, ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படிப்பட்டது, அது என்ன செய்யுங்கிறது என்ன செய்யுங்க சொல்லுங்கன்னு சொல்லி அந்த நேரத்துல யாரு கேட்கிறாங்கன்னா மன்னர் கேட்கிறாரு. இப்ப 2 பேருக்கு என்ன செய்யப்படுதுன்னா போட்டி வைக்கப்படுது. இப்ப அதுல இன்னொருத்தர் போட்டிக்கு வந்த இன்னொருத்தர் என்ன செஞ்சிடறாங்கன்னா பார்த்த உடனே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அது எப்படி குதிரையினுடைய எல்லா பார்ட்ஸுக்கும் எப்படி பேர் கண்டு, ஏன்னா அந்த நேரம் இல்லையா, இப்ப அந்த நேரத்துல சொல்லல அவங்க என்ன செஞ்சிடறாங்க, விலகிடுறாங்க முடியாதுன்னு. இப்ப இந்த இமாம் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா முழுமையா ஃபுல்லா அந்த குதிரை சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சு குதிரை சம்பந்தமான டாப் டு பாட்டம் எல்லாத்தையுமே தெரிஞ்சு எல்லா பார்ட்ஸுக்கும் என்ன செய்யறாங்க அப்படின்னா பேர் கொடுக்குறாங்க. பேர் கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த குதிரை சம்பந்தமான எல்லா விஷயத்துக்காக எழுதி ஒரு புத்தகம் என்ன செய்யறாங்க, எழுதுறாங்க. இது ஒரு ஆரம்பமா இருக்குது. இதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க அப்படின்னா விலங்குகள் சம்பந்தமான எல்லா விலங்குகளையுமே என்ன செய்யறாங்கன்னா ஆராய்ச்சி செய்யறாங்க. ஒட்டகம் சம்பந்தமா என்ன செய்யறாங்க ஆராய்ச்சி பண்ணி அதுல தனி புத்தகம் என்ன செய்யறாங்க போடுறாங்க. ஆடு சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணி இப்படி ஒவ்வொரு விலங்குகள் சம்பந்தமா ஆராய்ச்சிகள் பண்ணி அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒவ்வொரு புத்தகங்களா போறாங்க. பிற்காலத்துல அந்த தாவரம் சம்பந்தமா படிக்கிறதா இருக்கட்டும், விலங்கியல் சம்பந்தமா உடல் ஆய்வுகள் சம்பந்தமா படிக்கக்கூடிய எல்லா புத்தகங்களுக்குமே எல்லா படிப்புகளுக்குமே இவங்க எழுதி வச்ச அந்த கட்டுரை தான் என்ன செய்யுது அப்படின்னா பிற்காலத்துல மிகவும் பயனுள்ளதா என்ன செய்யுது இருக்குதுன்னு சொல்லப்படுது. இப்ப இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு இன்னும் அதிகமா இருந்தாலும் முக்கியமான விஷயங்கள் என்னதான் இதுதான். இப்ப நம்ம நல்லா விளங்கிக்கிறக்கூடிய ஒண்ணுதான், எந்த நேரமும் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மளுடைய கான்செப்ட் நம்மளுடைய போங்கு ஒரே பாதையில என்ன செஞ்சிடக்கூடாது, இதை தெரிஞ்சா மட்டும் போதும், இதை மட்டும் நான் படிச்சா என்ன செஞ்சா போதும் மட்டும் இல்லாம எல்லா துறை சம்பந்தமான விஷயங்களும் நமக்கு என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். நம்ம சேவை செய்யக்கூடியது, நம்ம வேலை செய்யக்கூடியது, நம்ம பணி செய்யக்கூடியது ஒரு துறைக்கு போனாலும் நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன செஞ்சிருக்கணும், எல்லா துறை சம்பந்தமான விஷயங்களும் நம்ம என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். வல்ல இறைவன் அதற்குரிய அறிவை நமக்கு தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.